இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் மும்பை தாக்குதல் 2008 மும்பை தாக்குதல் அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணார்ல, அன்னைக்கு எதிர்கட்சிகள் சொன்னோன்னா ராஜினாமா பண்ணார்ல. இன்னைக்கு இந்நேரம் அது மாதிரி நீங்க ராஜினாமா நீங்க சொல்றீங்களா, இந்த அமித்ஷா ராஜினாமா பண்ணிருக்கணும், பொறுப்பு எடுத்திருக்கணும் அப்படிங்கிறப்ப இதை அவங்க சொல்றது இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. ஏங்க நான் இது அரசியல் பண்ணணும்னே சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு நீங்க இப்படி வாங்க. இந்த நாட்டில் ரயில் விபத்து நடக்குது, அந்த ரயில்வே அமைச்சர் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாரா? கிடையாது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்வுகள்ல யூபிஎஸ்சி தேர்வு, நீட் தேர்வு, இதுக்கான கேள்வித்தாள்கள்லாம் வெளியாகுது, லீக் ஆகுது. இதற்கு பொறுப்பேற்ற அந்த கல்வி அமைச்சரோ இல்ல அந்த கல்வி அமைச்சகத்தில் இருக்கவங்க யாரோ பதவி விலகினா எதுக்குமே நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா எதுக்கு தான் பொறுப்பேற்றுக்குவீங்க? இந்த நாட்டோட குடிமக்கள் முன்னாடி நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட இருக்கு, இதுல நடக்கக்கூடிய குறைகளை சொல்றாங்க. இந்த குறைகளுக்கு நாங்க பொறுப்பேற்க மாட்டோம்னா என்ன அரசாங்கம் இது? ரயில் ஆக்சிடென்ட்னா பண்ண மாட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனா அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ராணுவம் மக்கள் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டா அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணுவீங்க? நேரா கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பக்கத்துல அதை திருப்புவீங்க. அந்த துப்பாக்கி சுட்டுல இஸ்லாமியரும் சேர்ந்து பலியா இருக்கேன். நீங்க நியாயமா பார்த்தா இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு மத பிரிவினருக்கு எதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்றீங்க? அவர்களுடைய வட இந்திய ஊடகங்கள் என்ன பண்றாங்க? திருப்பி 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 அவங்க என்னென்ன மாதிரி கதைகள். அவர்கள் அந்த வீடியோ, முதல் வீடியோ, காட்சி வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோவில் ஒரு அம்மா ஜிப்லைனில் போகுது, குழந்தைகள்லாம் அந்த இதில் விளையாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட் நடக்கும்போது அந்த வீடியோ இன்னும் இணையதளத்தில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று 3 குழந்தைகள்லாம் விளையாடு இருக்கு. காட்டு பகுதிகளில் இருந்து அவங்க சுடுறாங்க. சுடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுட்டு ஒரு 3-4 கன்ஷாட் ஆன பிறகு கூட அந்த குழந்தைகள் விளையாடிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்க என்கிட்ட அந்த வீடியோ நான் காட்ட முடியும். அவர்களுக்கு அது துப்பாக்கி சூடுன்னே தெரியல, எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்து அவர்கள் சுடுகிறாங்க. ஆனா நீங்க என்ன எழுதுறீங்க? உங்களுடைய ஊடகங்களை வச்சு வந்தாங்க, பேண்ட கட்டி பார்த்தாங்க, அவர்கள் என்னவாருன்னு கண்டுபிடிச்சாங்க, உன் பேர் என்ன, இந்துவா முஸ்லீமா, நீ என்னன்னு கேட்டு சுட்டாங்க. என்னென்ன கதைகள்? மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க. இதை யாருக்காக இருந்தால் மாற்ற முயற்சி பண்றீங்க? ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக உங்களுடைய அரசியலை கொண்டாந்து இதில் புகுத்தாதீங்க. அப்பாவி உயிர்கள் போயிருக்கு, இந்த அப்பாவி உயிர்களுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் 5 நாள்ல கணவரை பறி கொடுத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்க என்ன நடத்துறீங்க? ஒரு வட இந்திய டிவி சேனல்ல திருப்பி திருப்பி ஐயோ மோடியை சொல்றாரா, மோடி சொன்னா அந்த நான் எப்ப சொன்னேன்னு கேட்கிறேன். அசிங்கப்பட்டு நிக்குது. சொன்னான் தானே, அவன் வந்தவன் மோடியை பத்தி கேட்டான் தானே. நான் பார்க்கவே இல்லை, கன்ஷாட் தான் கேட்டுதுன்னு அந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்றாரு. அந்த வீடியோலாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பாதிக்கப்பட்ட மீதி இருக்கிற நபர்கள் வெளியில சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவங்க பொங்கணும், அதன் மூலியமாக கலவரம் நடக்கணும், அதை வைத்து நீங்க தேர்தலில் சந்திக்கணும். என்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் இது? இந்த அரசியலை முன்னெடுக்கிறதுனால நீங்க என்ன சாதிக்க போறீங்க?